வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். எதிலும் கச்சிதமாகவும் நேர்த்தியாகவும் வாழ நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்தில் ஒருவேளை உணவிற்கு கூட கணக்கு பார்த்து செலவு செய்ய வேண்டிய வறுமையின் சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டது. அந்த நிலைமைகளை நீங்கள் பார்த்தவுடன் உங்களுடைய முந்தைய வாழ்க்கை தான் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். பணம் இருக்கும் பொழுது நான் அதை எப்படியெல்லாம் தண்ணியாக செலவு செய்தேன், ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நான் எப்படியெல்லாம் செலவு செய்யக்கூடாது, முக்கியமாக நான் சாப்பாட்டிற்கு ஒருவேளை சாப்பாட்டிற்கு திண்டாடக்கூடிய நிலைமைகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இன்னும் சமீபத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து முடிந்திருக்கலாம், அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது நிச்சயமாக நடக்கலாம். மற்றவர்களை நம்பி நீங்கள் பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைகளையும் இப்பொழுது விட்டுட்டு நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். அந்த ஒரு வேலைக்கு சென்று கொண்டிருந்தால் கூட 3 வேளை சாப்பாடு, நிம்மதியான ஒரு உறக்கம் என்ற அனைத்துமே உங்களுக்கு சாத்தியமானதாகவே இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் சொன்னார்கள் என்று நீங்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய வேலைகளையும் இந்த ஒரு நேரத்தில் விட்டுட்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் மனதிற்குள் அனைத்து விதமான குழப்பங்களையும் போட்டுக்கொண்டு இந்த ஒரு நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுக்க தெரியாமலும் இருப்பீர்கள். ஆனால் அந்த வறுமைகள் உங்களை வீழ்த்துவதற்காக வந்தது கிடையாது. மாறாக வாழ்க்கையின் நிஜமான முகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான வேலை போன அனுபவங்கள், பணத்தை கொடுத்தும் திரும்ப கிடைக்காமல் போன அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். நாளைக்கு இன்று ஒன்று வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஆழமாகவே இப்பொழுது பதிந்ததால் கையில் பணம் புழங்கிய காலத்திலும் கூட தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்த்து சிக்கனத்தையே உங்களுடைய வாழ்நாள் பழக்கமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் நிச்சயமாகவே இப்பொழுது உருவெடுத்து கொண்டே தான் இருப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கூற வேண்டும். அதேபோல் யாரிடமும் சொல்லாமல் அனைத்தையும் தாங்கிக் கொண்ட ஒரு விஷயங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். கன்னி ராசிக்காரர்களை, உங்களுடைய வாழ்க்கையில பல தருணங்களில் உங்களுக்கு உதவியானது தேவைப்பட்டிருக்கலாம். இந்த உதவிகள் நடக்குமா நடக்காதா, நம்மளுடைய வாழ்க்கையில அது பிரச்சனைகளை தேடி கொடுக்குமா கொடுக்காதா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான கேள்விகள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருந்தது. மனதில் இருந்த பாரத்தை யாரிடமாவது நம்ம சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டே தான் இருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்கள் என்று யாரும் தோணாததால் யாரிடமும் நீங்கள் சொல்ல முடியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவித்த சில கன்னி ராசி அன்பர்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் சூழ்நிலைகளாலும் உங்களுடைய குணத்தாலும் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அந்த அனுபவங்களை எப்படி சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே போட்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உண்டு. நான் சொன்னால் மற்றவர்கள் கவலைப்படுவார்கள், நம்முடைய பிரச்சனையை நாம் தான் சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களிடம் அதிகமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் உங்களுடைய பொறுப்புகளுக்காக பல விஷயங்களை அமைதியாக ஏற்றுக்கொண்ட ஒரு நபர்களும் நீங்களாகவே இன்னும் வாழ்க்கைக்குள்ள வலம் வந்து கொண்டே தான் இருப்பீர்கள். உங்களுடைய கண்களில் இருந்த கண்ணீரை கூட சில நேரங்களில் சிரிப்பால் மறைத்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. கன்னி ராசியான உங்களுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நீங்கள் தங்களுடைய பிரச்சனையை விட மற்றவங்களின் பிரச்சனைகளை முதலில் கவனிப்பீர்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யாமல் இன்னும் தவறான இடத்தில் போய் உங்களை நிறுத்தியிருக்கும். இந்த ஒரு அனுபவங்களை இன்னமும் நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் என்பது சாரசாரியாக ஊற்றிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை கவனிக்காமல் மற்றவர்களின் பிரச்சனைகளை கவனித்ததாலேயே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மறந்து விடுவீர்கள். அது பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வழிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் அது நிச்சயமாக தேடி கொடுக்கும். உதவி தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் உதவுவீர்கள். ஆனால் அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது, உங்களுக்கு உதவி என்பது தேவைப்படும் பொழுது மட்டும் மற்றவர்கள் அமைதியாக நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. நான்
நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுக்கு அருகில் நெருங்கிவிட்டது. ஆனால் நீங்கள் அதனை சரியான முறையில் சரியான விதத்தில் சரிபாதியாக பிரித்து கொண்டீர்கள் என்றால் குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவுகள் என்பது ஏற்படுவது இப்பொழுது குறைந்துவிடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை என்பது இப்பொழுது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே தனியாக சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இப்பொழுது நீங்கள் அமர்ந்து கொள்வீர்கள். இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் மென்மையான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் இப்பொழுது கைகூட போகிறது. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய காயங்களுக்கு மனக்காயங்களுக்கு காலங்கள் இப்பொழுது நல்ல ஒரு பதிலை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. யாரெல்லாம் உங்களை தவறாக புரிந்து கொண்டு காயப்படுத்தினார்களோ, எந்த சூழ்நிலைகள் உங்களின் சுயமரியாதையை உரசி பார்த்ததோ அதற்கெல்லாம் காலங்கள் இனிமேல் மிகச் சரியான ஒரு பதிலை சொல்லப் போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதை உடைத்த மனிதர்கள் முன்னிலையில் உங்களின் உண்மையான ஆளுமையும் நேர்மையும் ஜோதி போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிரகாசிக்கும். அது பிரகாசித்து உங்களுடைய வாழ்க்கையவை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளி வைக்கும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களை மட்டம் தட்டி பேசிய மனிதர்களை உங்களின் வளர்ச்சியை கண்டு வியந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை கிரக நிலைகள் இப்பொழுது நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். இழந்த மரியாதைகளையும் கௌரவத்தையும் பல மடங்கு பெருமையுடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாக கொண்டு வரும். இதெல்லாம் நடக்குதா இல்லையோ என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நம்பியவர்களிடம் இருந்து கிடைத்த ஏமாற்றங்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பாடத்தை நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள். ஒரு காலத்தில் நடந்த விஷயங்களை நினைத்து இன்னமும் நீங்கள் வருந்தி கொண்டு இருந்தால் அதைவிட மிகப்பெரிய ஒரு தவறு எதுவுமே இருக்காது. நடந்தது நடந்து முடிந்துவிட்டது. இனிமேல் அதை எப்படி கடக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் மனதிற்குள் வைத்து பாருங்கள். அதுவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் தான் இன்று யாரை நம்ப வேண்டும், எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அதனால் அந்த ஒரு நபரால் உங்களுக்கு நன்மைகளும் ஒரு விதத்தில் நடந்திருக்கிறது என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் இனிமேல் வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றக்கூடிய நபர்கள் எப்படி வருவார்கள் என்பதை இந்த ஒரு நேரத்தின் மூலம் நீங்கள் நிச்சயமாகவே உணர்ந்திருப்பீர்கள். இனிமேலாவது வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கவனமாக இருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.